என்னடா நம்ம ஆட்சியை பத்தி மக்கள் கழுவி ஊத்துறாங்களே, என்ன பண்ணலாம்னு கழிவறையில உட்கார்ந்து சிந்தித்த போது கன நேரத்துல உருவானதுதான் இந்த யோசனை. நான் என்ன நினைத்தேன் என்றால், பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சிக்க ஆரம்பித்த போது என் ஆட்சி மோசமாகிவிட்டது என்று உணர்ந்த பிறகு உடனே பதறி போய் மூத்த பத்திரிகையாளர்கள் சிலருக்கு மாதம் 12,000 பென்ஷன் கொடுத்து அவர்கள் வாயை அடைச்சுடலாம் என்பதே அந்த யோசனை. இனிமேல் மாத பென்ஷன் வாங்கும் கொத்தடிமை எப்படி என் ஆட்சியை விமர்சிக்க முடியும்? இதுதான் என் நரிதந்திரம். அரசியலுக்கு வந்துட்டு சொகுசா இருக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா கட்சிக்காக உழைச்சவங்களை மறந்துட்டு சொகுசா வாழ்ந்த என் பிள்ளைக்கு பதவியை கொடுப்பேன். நான் கட்சிக்காக காலங்காலமாய் உழைத்தவர்களை மதிக்க மாட்டேன். உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாத என் மகனை உழைப்புக்கு எடுத்துக்காட்ட தற்பெருமை பேசுவேன். அன்போடு வந்த அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா எதிர்த்து நிற்போன்னு சொல்லுவேன். மக்கள் கை தட்டினாங்கன்னா அதையே ரிப்பீட் பண்ணுவேன். வணக்கம், என் பேரு சாவி சின்முகம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, குடிக்கார சின்முகம். நான் ஒரு நாகரிக பேச்சாளர். நான் ஜெயலலிதாவையும் அம்மான்னு சொல்லுவேன். அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு சசிகலாவையும் சின்னம்மா எங்க அம்மான்னு சொல்லுவேன். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு பிஜேபி என்பதை மறந்து உறவாடி கெடுப்பவர்களை சும்மா விடமாட்டேன் என்று வீரவசனம் பேசுவேன். எங்க கட்சியில கூட்டணி கட்சியை திட்டணும்னா என்னதான் திட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன கட்சியில வச்சிருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள். டேய், நான் உன் கட்சி கொள்கையால ஈர்க்கப்பட்டு உன் கட்சிக்கு வரலடா. அதிமுகவை அழிக்க சொல்லி பிஜேபி அனுப்பின ஆளுடா. நான் கட்சியை காப்பாற்ற வந்த கடவுள் என்று சொல்லிக்கொண்டே சொந்த கட்சியை அழிப்பேன். தொண்டர்களை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். 30 வருடங்களாக என் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கும் கனகராஜுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க மாட்டேன். எதிர்கட்சியிலிருந்து நேற்று சேர்ந்த துஷ்மனுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். என்னிடம் கடப்பாறை இல்லாத காரணத்தால் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடம் எனும் கோட்டையை இடிப்பேன் என்று முழங்குவேன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான் என்று என்னை பேச அழைத்தவர்களின் மனதை குளிர வைப்பேன். நான் எப்படிப்பட்டவன் என்றால், காலையில் பேசியதை மதியம் மாற்றி பேசுவேன். இரவு நான் அப்படி பேசவே இல்லை என்று சொல்லும் உண்மையின் உரைக்கால் தாண்டா நான் சாத்தியமா சொல்றேன். வாழும் கலைஞர் தான் எழுதி கொடுத்து படிக்க சொன்னேன். ஆனா அந்த கொத்தடிமை ஒரு படி மேல போய் வாழும் பெரியார்னு படிச்சுட்டான். எதிர்கட்சியினர் மட்டுமல்ல, கழக உடன்பிறப்புகளுக்கே நான் ஒரு டேஞ்சரஸ் ஃபீலோ. ஏனென்றால் வயசு வித்தியாசம் பார்க்காம என்னை புகழ்ந்து துதிப்பாட சொல்லுவேன். யானை சேகரின் மேல் உள்ள குண்டர் சட்டத்தை நீதிமன்றமே நீக்கும் அளவிற்கு டம்மி ஆதாரம் கொடுப்போம். பெண்களின் உரிமைக்காக பாடுபடுவேன் என்று கூப்பாடு போடுவோம். நான் எங்க அப்பாவை விட வெரி டேஞ்சர்னு எங்க அப்பா வச்சே சொல்லுவேன். அவரும் என்ன எழுதி கொடுத்தாலும் ஸ்டேஜில் படிச்சிருவாரு. நான் அதிமுக இன்ஜின் இல்லாத வண்டின்னு சொல்லுவேன். அறவில்லாத எங்க கட்சிக்காரங்களை வச்சு அறிவு திருவிழா நடத்துவேன். எங்கள் அண்ணன் மாண்புமிகு துணை முதல்வர் இன்று முதல் வெள்ளை சட்டை அணிந்த இளம் பெரியார் என அன்புடன் அழைக்கப்படுவார். டேய், எல்லாரும் திமுக காரனா ஆயிட முடியாது. குடும்ப கொத்தடிமையா இருக்கணும். வயசு வித்தியாசம் பார்க்காம காலில் விழுந்துட்டு சுயமரியாதை இயக்கம்னு கூவணும். ஒருத்தன் என்னடா நான் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு கூவுறேன். இன்னொருத்தன் இளம் பெரியார்னு சொல்றான். ஒருத்தன் டாண்ட்ரஸ் ப்ளோன்னு சொல்றான். ஏண்டா, உங்க வயசு என்ன, அனுபவம் என்ன? நீங்க என்னடானா பதவியை காப்பாத்திக்க நேத்து வந்த சின்ன பையனுக்கு மாறி மாறி ஒத்து ஊதுறீங்க. இந்த கூவிட்டு கேட்டா சுயமரியாதை ஏற்கணும்னு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம உருட்டுறீங்களே. அட பாப்பீங்களா, நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஆதரவா முட்டு கொடுத்த டுபுக்கு பங்குற உள்ள போட்டுன்னு அரசியல் ஆலோசகர் இல்லாத அனாதையா ஆகிட்டீங்கடா. சொந்த கட்சிக்கே விசுவாசம் இல்லாம வரவானுங்களை கட்சியில சேர்க்கறதே பெருசு. இதுல என் தலைவன் தற்கொலை போஸ்டிங் வேற கொடுத்து வீடியோ போடுறான். ஏண்டா டேய், அரசியல் அனுபவம் உள்ள ஆளுன்னு பார்த்தா நீ டிவிக்கேவா அதிமுகவா மாதிவன் புரோக்கர் வேலை பார்த்துட்டு திரியிற. டேய், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீ என்னடானா 50 மாணவிகள் என்னோட வந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். காரணம் அஜய்ன்னு சொல்றியே, தேங்க்ஸ். நான் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுகொள்ள மாட்டேன். ஊடகங்கள் அதை பற்றி விவாதிக்கவும் அனுமதிக்க மாட்டேன். போராட்டத்தை திசை திருப்ப ஆட்சி முடியும் தருவாயில் அனைத்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து நடித்து முட்டாளாக்குவேன். உரிமைக்காக போராடும் தூய்மை பணியாளர்களை கையில் விலங்கு போட்டு வண்டியில் ஏற்றி மக்கள் உரிமைக்கு குரல் கொடுக்கும் மாடல் என்று வசனம் பேசுவேன். அட பாவிங்களா, உங்களை நம்பி நான் ஒன்றிய அரசை எடுத்து வீரவசனம் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு அவங்க காலில் விழாறீங்களே. என் கட்சிக்கு ஆரம்ப காலம் முதல் இன்று வரை பத்திரிகையாளர் என்ற போர்வையில சிறப்பா கொத்தடிமை வேலை பார்த்தவர்களுக்கு மாதம் 12,000 பென்ஷன் வழங்குவேன். அமித்ஷானா பெரிய பாதுஷாவான்னு கேட்போம். ஊழல் பண்ணிட்டு உள்ள போகாம இருக்க ஒவ்வொருத்தரா டெல்லிக்கு போய் பாதுஷாவா பார்ப்போம். வணக்கம், என் பேர் சைக்கோ.
வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு கட்சியை விட்டு வெளியே வந்து புது கட்சி ஆரம்பிப்பேன். அப்புறம் அந்த வாரிசு கூடவே கூட்டணி வச்சு அரசியல் பண்ணுவேன். பிறகு நான் என் வாரிசை என் கட்சியின் தலைவராக்கி ஆட்சி செய்வதை பார்ப்பேன். முதல்வரை சந்தித்து மதுவை ஒழிக்க மனு கொடுக்க மாட்டேன். மதுவை ஒழிக்க நடைபயணம் போறேன். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வைங்கன்னு பத்திரிகை கொடுப்பேன். என்ன தம்பி, நாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம உசுரை கொடுத்து உனக்கு சொம்படிச்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா இளைஞர்களுக்கு சீட்டு தாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. இளமரணி மாநாட்டில வயதானவர்களை திரையில் காட்டாம இருக்க அவர்களுக்கு இரும்பு கரத்தின் மாஸ்க் கொடுத்து போட சொல்லுவோம். வார்த்தைக்கு வார்த்தை உடன்பிறப்புகளே என்று முழங்குவேன். ஆனால் 200 ரூபாய்க்கு மேல் சல்லி காசு சேர்த்து வழங்க மாட்டேன். எங்க கட்சி நல்லா தாங்க இருந்துச்சு. பொதுக்குழு ஒன்று நடத்தி ஒரு காட்பாடிய பொது செயலாளர்னு தேர்வு பண்ணோம். டெல்லி கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. என் கட்சியை காலி பண்ண வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேணாம். என் கட்சி பொது செயலாளர் போதும். எங்க கட்சி சோழியை முடிச்சிருவான். ஐயா, என் கட்சி தலைவர் ஒரு முட்டா பையன். எதிர்கட்சிக்காரன் கூட சண்டை போட சொன்னா சொந்த கட்சிக்காரன் கூட சண்டை போட்டிருக்கான். என்ன தம்பி, நாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம உசுரை கொடுத்து உனக்கு சொம்படிச்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா இளைஞர்களுக்கு சீட்டு தாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. We face the consequences. நீ பேசிட்டு போயிருவ. ஆனா உனக்கும் சேர்த்து அந்த பாதுஷா கிட்ட நாங்கள் தான் தம்பி அடி வாங்கணும். நாங்கள் ஏன் தொடர்ந்து வாரிசு அரசியல் செய்கிறோம் என்றால் உங்கள் பரம்பரை எங்கள் பரம்பரைக்கே கொத்தடிமையாக இருக்க வேண்டும். எங்கள் கட்சி தொண்டர்கள் சில நேரம் பைத்தியமாகி விடுவார்கள். அதனால் பாதுகாப்பு கருதி கூட்டம் நடக்கும் இடத்தை சுற்றியுள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தற்குறிகள் காவல்துறை அதிகாரிகளை கடிக்காமல் இருக்க அனைத்து காவலர்களுக்கும் கட்சியின் சார்பாக இரும்பு கசவம் தருவது பற்றி ஆலோசனை நடத்த உள்ளோம். ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தற்குறிகள் பேனர் மீது ஏறாமல் இருக்க முள்கம்பிகளை கொண்டு வேலி அமைப்போம். அதை கண்காணிக்க 5 அச்சிரிய குறிகளை அமைப்போம். வணக்கம்டா மாப்பிள, கடப்பாடியான கட்சியிலிருந்து துரத்திட்டான். அதான் நம்ம கட்சி ஒரு சத்திராச்சே, வந்து சேர்ந்துட்டேன். உடனே போஸ்டிங் வேற தராங்கப்பா. ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தற்குறிகள் பேனர் மீது ஏறாமல் இருக்க முள்கம்பிகளை கொண்டு வேலி அமைப்போம். அதை கண்காணிக்க 5 அச்சிரிய குறிகளை அமைப்போம். ஐயா முதல்வரே, கோடி கணக்குல செலவு பண்ணி பொதுக்கூட்டம் நடத்துறீங்க. 42 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துறீங்க. அதுல ஒரு பர்சன் பள்ளிக்கூட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இருந்தா அநியாயமா என் நண்பனை இழந்திருக்க மாட்டேன். வாழ்க உங்க மாடல். இங்க பாருங்க ஐயா, எங்க பள்ளிக்கூடத்தை இங்கே தான் நாங்க படிக்கிறோம். இங்க பணக்காரங்க யாரும் படிக்கிறது இல்ல. என்ன மாதிரி ஏழை பிள்ளைகள் தான் படிக்கிறோம். ஏழை மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தை சரி செய்து மேம்படுத்த நிதி ஒதுக்க மாட்டேன். பேனாவுக்கு சிலை செய்ய துடிப்பேன். அரசு பள்ளிக்கூட கட்டிடம் பற்றி ஆய்வு செய்ய ஆள் அனுப்பாமல் என் மகனை புகழ்ந்து பேச பொதுக்கூட்டம் நடத்துவேன். நான் 1 மணி நேரம் நடக்கும் கார் பந்தயத்துக்கு 42 கோடி செலவு பண்ணுவேன். அரசாங்க பள்ளிக்கூடத்தை அனாதையா விட்டுருவேன். நாங்க விஜய ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அவன் மேனேஜரை எங்க கட்சியில சேர்த்து இணைப்பு விழாவும் நடத்தி கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். தலைவரே, சவுக்கு சங்கரையே உங்களால சமாளிக்க முடியல. நீங்க எப்படி பாதுஷாவை சமாளிக்க போறீங்கன்னு இன்சல்ட் பண்றாங்க தலைவரே.